மேக்சிமம் இப்போ டிஎம்கேல ஏடிஎம்கேல இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய அப்பா வந்து கட்சியில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்திருப்பாங்க. அண்டு வந்து நல்ல தலைவர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து உதயசூரியனுக்கோ ரெட்டலைக்கோ வாக்கு செலுத்துறவங்க கிடையாது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்காக வாக்கு செலுத்துறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மீடியா பலம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு, அதாவது நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் வளர்த்துக்கிறணும். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். என்னுடைய நம்பர் வச்சுருந்தாரு. விஜய் மக்கள் இயக்கம் வந்து 20,00,000 உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்க. ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தில் தான் நான் இருக்கேன். என்னால் சேர முடியலை. என்னை மாதிரி எத்தனையோ பேர் சேர முடியாமல் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா 40,00,000 பேராக இருக்கும். 20,00,000 பேராக இருக்காது. 40,00,000 பேர், இன்னும் 20,00,000 பேர் எப்படி சேரணும்னே தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய அடிப்படை வந்து வசதி வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் போய் சென்றடையணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் போய் சென்றடையணும். உங்களுக்குன்னு ஒரு வந்து வாட்ஸ்அப் தளம், ஏரியாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் தளம், ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு ஒரு வாட்ஸ்அப் தளம், ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு ஒரு மீடியா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வலைதளங்களில் வந்து பயணிக்கணும். இருக்கக்கூடிய வளர்ந்த கட்சிகள் எல்லாமே தனக்குன்னு சொந்தமாக டிவி சேனல்ஸ் வச்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல்ஸ், அவங்க கட்சியில் உடைய பெரிய பலமே வலைதளங்கள் தான். மேக்சிமம் சொல்ல போனோம்னா வந்து யூடியூப் தான் அவங்களுடைய பெரிய பலமே. சரிங்களா? அது மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணணும். மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நல்லதே பண்ணாட்டாலும் சரி, கெட்ட விஷயங்கள் எதுவும் வந்து பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொதப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து இருந்துடக்கூடாது. ஏதோ ஒரு உறுப்பினர், ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து தவறான ஒருத்தராக இருக்கார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சற்று கூட தயங்காமல் நீக்கிட்டு புது வேட்பாளரை போடணும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா ஒருத்தர் உங்கள் கட்சியில் பல வருஷமாக இருந்தவராகவே இருக்கட்டும், ஒரு கெட்டவர், ஒரு மக்களுக்காக எல்லாமே தனக்காக சுயநலத்தோடு இருக்காருன்னா அவரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது. சரிங்களா? இது வந்து நம்முடைய கட்சினா நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறேன். ஆனால் யாருக்கு வாக்கு செலுத்துவேன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எங்கேயுமே சொல்ல விரும்பலை, சொல்லவும் மாட்டேன். சரிங்களா? எனக்குன்னு ஒரு சில பாலிசி இருக்குது. ஒடுக்கப்பட்டவங்க, வறுமையில் இருக்கக்கூடியவங்க, சிறுபான்மையினர், அவங்களுக்கான அரசியலை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு கொள்கை இருக்கணும். சரிங்களா? திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், திராவிட கொள்கை. அந்த திராவிட கொள்கையில் பல கொள்கைகள் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கைக்காக மட்டும்தான் வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பாடுபடணும். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ. விஜய் வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மக்களுக்கு சேவை செய்யணும். அவர் 2-3 இடத்துல வந்து நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. 2வது விஷயம் வந்து இங்க வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்ததுமே வெற்றி அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து கம்பேரிசன்லாம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரன் இருக்காப்ல இல்ல, அவர் வந்து ஆல்ரெடி அம்மா கூட இருந்தவர், ஏஎம்கேல இருந்தவர். அவர் தனியா வந்து ஏஎம்எம்கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அவரை பெருசா வந்து யாருக்கும் தெரியாது. எனக்கு மேக்சிமம் தெரியாது. சரிங்களா? ஆனா இப்ப வந்து அவர்கிட்ட வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, அம்மா கிட்ட இருந்த நல்ல அமைச்சர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு மேல இடத்துல இருந்த ஒரு சில தலைவர்கள் அவர் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து ஒரு மீடியா இருக்கு. சரிங்களா? விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர் சேர்க்கைக்காக நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய செயலி, அது வந்து காலையில நான் இன்ஸ்டால் பண்ணி அதோடைய உள்ள கொள்கைகளை என்னன்னு படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஓப்பன் ஆகலை, அது ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை. அந்த இதை பத்தி வந்து விஜய் அவர்கள் வந்து பேசி ஒரு வீடியோ விட்டுருந்தார்கள்ல, அது வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய, விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய, விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தக்கூடிய விஜய் அவங்களுக்கே வந்து ப்ராப்பரா போய் சேரல. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பதிவு நான் பார்த்தேன். அவங்களே நியூஸ்ல வந்த ஒரு பதிவை கட் பண்ணி விஜய் பேசினதை வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல வந்து அந்த நியூஸ் சேனலுக்கு பின்னாடி ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வருது. சரிங்களா? அந்த ஒரு விஜய் பேசினது ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட போய் சேரல. அது மாதிரி விஜயோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா போய் சேரும். ஆரம்ப கட்டத்துல அவர் முதல்வராவோ இல்ல அவர் ஒரு எம்பியாவோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஆனா இப்ப அடிமட்டம் வரைக்கும் வந்து போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வலைதளம்
கண்டிப்பா அவசியம். யூடியூப் வந்து செகண்டு, வாட்ஸ்அப் சரிங்களா. வாட்ஸ்அப்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க போய் விஜய் கிட்ட பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்கள்ட்டையாவது ஸ்ட்ரெயிட்டா கான்டாக்ட் பண்றது மாதிரி இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து உதவும். அதாவது வலைதளங்களை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் வந்து இதோடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பேசுவோம் சரிங்களா.